லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். உலகம் முழுவதும் விண்டோஸ் மென்பொருள் இயங்குதளம் முடங்கியுள்ளது. இது பற்றி அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பால வெற்றிவேல் இணைந்திருக்கிறார். பால வெற்றிவேல், எதனால் இந்த முடக்கம் ஏற்பட்டுள்ளது? இதற்கான காரணம் என்ன தெரிய வந்திருக்கிறது? மென்பொருள் பாதுகாப்பு நிறுவனம் தான் மைக்ரோசாப்டினுடைய சர்வர், அவர்களுடைய பாதுகாப்பு மென்பொருள் போன்றவற்றை கவனித்து வருகிறது. இந்நிலையில கிரவுட்ஸ்டிக்கினுடைய அப்டேட்ல ஏற்பட்ட சில மாறுதல்கள் காரணமாக மைக்ரோசாப்ட் சேவை கடந்த 1.5 மணி நேரத்திற்கும் மேலாக முடங்கி இருக்கிறது. குறிப்பாக புதிதாக அப்டேட் செஞ்சவங்க, நம்ம விண்டோஸ் சிஸ்டத்தை ஓபன் பண்ண உடனே ஒரு அப்டேட் கேட்கும். அந்த அப்டேட் செய்தவர்களுக்கு பிளாங்காக ப்ளூ கலர்ல அவங்க சொல்லக்கூடிய ப்ளூ ஸ்கிரீன் ஆஃப் த டெத் அப்படிங்கிற மாதிரியான BSOD அப்படிங்கிற ப்ளூ ஸ்கிரீன் மட்டும் தான் வரும். அதற்கு மேல அவங்களால கணினியில மற்ற செயலிகளை செயல்பாடுகளை செய்ய முடியாது. இதன் காரணமாக உலகம் முழுவதும் பொருளாதாரம், தொலைத்தொடர்பு மற்றும் சேவைகள் துறைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் மொத்தமாக 140 கோடிக்கும் மேற்பட்ட விண்டோஸ் பயனாளர்கள் இருக்கிறாங்க. அதிகப்படியான பெரிய நிறுவனங்கள்ல விண்டோஸ் மூலமாகத்தான் அனைத்து விதமான செயல்பாடுகளும் நடக்கின்றது. தொலைத்தொடர்பிலிருந்து ஒரு நாட்டினுடைய நிர்வாகம், மேலும் மின்சாரம், தொலைத்தொடர்பு, கப்பல் போக்குவரத்து போன்ற அனைத்துமே கணினியின் மூலமாக, குறிப்பாக விண்டோஸ் மூலமாக இயங்குவதன் காரணமாக இந்த அப்டேட் ப்ராப்ளத்தினால உலகம் முழுவதும் இந்த சேவைகள் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. பாலவெற்றிகள் தொடர்ந்து பேசலாம். தற்போது மென்பொருள் நிபுணர் நரேந்திரன் நம்முடன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், ஓஎஸ் அப்டேட்னால மட்டும்தான் இந்த பாதிப்பு வருதா, இல்லை ஆட்டோமேட்டிக்காவே இந்த பாதிப்பு ஏற்படுதா? சார், மைக்ரோசாஃப்ட் சேவைகளில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. என்ன காரணமா இருக்கலாம்? ஆமா சார், அதாவது இந்த மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ்க்கு அதுக்குள்ள இருக்கிற நிறைய செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் கிரவுட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற ஒரு கம்பெனி டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ஏதாவது ஒரு அப்டேட்ஸ் கொடுக்கும்போது மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணுவாங்க, அதை அவங்களோட ஒரு அப்டேட்டா அதை பேக்கேஜ் பண்ணி சிஸ்டம்ஸ், அவங்களோட ஓஎஸ் யாரெல்லாம் யூஸ் பண்றாங்களோ அவங்க ஒரு அப்டேட் மாதிரி அவங்களுக்கு கிடைக்கும். அப்படி வந்த ஒரு அப்டேட்ல இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுனால இந்த சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கு. நாங்கள் இதை டெக்னிக்கலா ப்ளூ ஸ்கிரீன் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஆட்டோமேட்டிக்கா ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும். உங்களால சிஸ்டம்ல லாகினே பண்ண முடியாது. இந்த இஷ்யூ நிறைய பேர் இன்னைக்கு காலையில இருந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஆட்டோமேட்டிக்கா வருமானு கேட்டீங்கன்னா, நிறைய பேரோட சிஸ்டம்ல ஆட்டோமேட்டிக் அப்டேட்ஸ் எனேபிள் ஆயிருக்கும், ஆன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அப்போ எந்த ஒரு புது அப்டேட் வந்ததுனாலும் ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட சிஸ்டம்ல அது இன்ஸ்டால் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டால் ஆன ஒரு அப்டேட்ல இந்த இஷ்யூ இருந்ததுனால அந்த இஷ்யூவும் சேர்ந்து அவங்களோட சிஸ்டம்ல இன்ஸ்டால் ஆயிட்டு இந்த இஷ்யூ இப்போ வந்துட்டு இருக்கு. இப்ப இதனால தரவுகள் ஏதாவது பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கா? தரவுகள் அழிய வாய்ப்பு இருக்கா? இது மோஸ்ட்லி ஓஎஸ் லெவல்ல தான் சார், இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட லேயர்ல தான் இந்த இஷ்யூ இருக்கு. ஸோ இதனால பெருசா டேட்டா எல்லாம் பாதிக்கப்படுறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. இது ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நார்மலா உங்க சிஸ்டம் யூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனா டேட்டா அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இணைப்பில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி நரேந்திரன். பாலவெற்றிவேல், தற்போது இந்த பாதிப்பு எப்போது சரியாக வாய்ப்பு இருக்கிறது? நிறுவனத்தின் தரப்பில் ஏதேனும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதா? கிரவுட்ஸ்டிக் நிறுவனம் சார்பில் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. ஃபால்கான் என கூறப்படுகின்ற சென்சார்ல ஏற்பட்டுள்ள விண்டோஸ் ஹோஸ்ட்களின் செயலிழப்புகள் காரணமாக இந்த பிரச்சனை ஏற்பட்டுள்ளதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. நீல திரையினோடு வரக்கூடிய இந்த நிலை விரைவில் சீர் செய்யப்படும் என்றும், தங்களுடைய தொழில்நுட்ப வல்லுநர்கள் இந்த மால்வேர், குறிப்பாக அதில் ஃபால்கான் சென்சார்ல ஏற்பட்டுள்ள இந்த மாறுதல்களை சரி செய்து வருவதாக கூறுகிறார்கள். ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், உலகமே கணினியில தான் இயங்கிக்கிட்டு வருது, இணையத்திலையும் கணினியிலையும். இந்நிலையில விண்டோஸ் தான் உலகம் முழுவதும் 29% பயனாளர்களை கொண்டிருக்கிறது. முக்கியமா விமானத்துல இருந்து தொடங்கி கப்பல் சேவையாகட்டும், அனைத்து போக்குவரத்து சேவை,
அரசு நிர்வாகங்கள், ராணுவம், பாதுகாப்பு, தொலைத்தொடர்பு, மருத்துவம் என அனைத்துமே கணினி மூலமாக இயக்கப்படுவதன் காரணமாக இந்த விண்டோஸினுடைய முடக்கம் 30 கோடி பயனாளர்கள் வரை அடைஞ்சிருக்கு. அதாவது 30 கோடி கணினிகள் இதுவரை முடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் உலகம் முழுவதும் இந்த சேவைகள் பாதிக்கப்படும் ஒரு அபாயம் ஏற்பட்டுள்ளது. பாலா, நிச்சயமாக பால வெற்றிவேல், உலகம் முழுவதுமே மிக எளிதாக இயங்கக்கூடிய ஓஎஸ் விண்டோஸ் இயங்குதளம் விரைவில் சரியாகும் என எதிர்பார்ப்போம். விரிவான தகவல்களுக்கு நன்றி பால வெற்றிவேல். உலகம் முழுவதும் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் மென்பொருள் செயல்பாட்டில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதால் ஐடி ஊழியர்கள் இதில் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள். உலகம் முழுவதும் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் மென்பொருள் செயல்பாட்டில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். உலகம் முழுவதும் 30 கோடி பயனாளர்கள் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளனர். சாஃப்ட்வேர் அப்டேட்டில் ஏற்பட்டுள்ள மாறுதல்களால் பெரும்பான்மையான மைக்ரோசாஃப்ட் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளது. புதிதாக அப்டேட் செய்தவர்களின் கணினியில் ப்ளூ ஸ்கிரீன் ஆஃப் டெத் ஏற்பட்டுள்ளதாக பயனாளர்கள் குழப்பம் அடைந்துள்ளனர். கணினி சார்ந்த பொருளாதாரம், தொலைத்தொடர்பு சேவை துறைகள் உலக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் மென்பொருள் அப்டேட் ஆனவுடன் வழக்கம் போல கணினி செயல்பட தொடங்கும் என மென்பொருள் நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். இது பற்றிய அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.